ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் முடிஞ்சு போன கேலண்டர் அட்டை வச்சு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே வரப்போகிற 2026 புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போது நம்மளுடைய பழைய கேலண்டரில் இந்த மாதிரி சாமி படம்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அதை தூக்கி போட மனசு வரல அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வச்சுருப்போம். நல்ல அழகான சாமி படம் போட்டிருக்கே, இதை தூக்கி போடவும் முடியலையே அப்படின்னு நினைப்பீங்க. அதை நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுடைய அந்த படம் இருக்கு இல்லையா, அதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி வட்டமாக ஏதாவது ஒரு பொருள் வச்சு நாங்கள் அதை கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி அதை அப்படியே லைட்டாக மார்க் பண்ணிக்கலாம். உங்களுடைய படத்தோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அது ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒரு பிளேட்டு, ஒரு வட்டமான மூடி எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த குக்கர் கேஸ்கட் இருக்கும் இல்லையா, அது எனக்கு இந்த அளவுக்கு கரெக்டாக இருந்தது. அதை வச்சுட்டு இப்படி லைட்டாக மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணும்போது அந்த கேலண்டரில் மேலே ஒரு சின்ன ஹோல் இருக்கும்ல, அதையும் சேர்த்து நமக்கு வர்ற மாதிரி கட் பண்ணிக்கணும். அதை ரிமூவ் பண்ணிடாமல் கட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ இதை நம்ம அப்படியே ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு ஒரு கத்தியோ நல்ல ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயந்தான். கவனமாகவும் கட் பண்ணணும், அதே சமயம் ரொம்ப பொறுமையாகவும் கட் பண்ணணும். ஒரே டைமில் கட் பண்ணணும்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் டைம் கொடுத்து கட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அந்த நம்ம மாட்டி தொங்க விடுறதுக்கு ஒரு ஹோல் இருக்குல்ல மேலே, அதை கட் பண்ணிடாதீங்க. அதுவும் நம்மளுடைய அந்த ரவுண்டுக்குள்ளே வர்ற மாதிரி நீங்கள் வட்டம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ ஒரு சின்ன கத்தி வச்சு அந்த வட்டத்து மேலேயே நான் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்ல ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் ஏதாவது இது மாதிரி வச்சுக்கோங்க. பிளேடு ஏதாவது கட்டிங் பிளேடு மாதிரி இருந்தால் கூட ஈஸியாக இருக்கும். அது டேமேஜ் ஆகிடாமல் கட் பண்ணுறது கொஞ்சம் சிரமந்தான். பாருங்கள், இந்த மாதிரி உள்ள நுழைச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிகிட்டே வரணும். ஒரே டைமில் கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் டைம் கொடுத்து கட் பண்ணுங்கள். ரொம்ப பொறுமையாக செய்யணும், அதே சமயம் ரொம்ப நிதானமாகவும் செய்யணும். அவசரமாக செஞ்சால் டக்குன்னு நமக்கு அந்த படம் டக்குன்னு கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணுங்கள், அப்போ தான் இது மாதிரி உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் கட் பண்ண வரும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கட் பண்ண இடம்லாம் பிசுறு பிசுறாக இருக்குது இல்லையா, அது நாளடைவில் உங்களுக்கு டேமேஜ் ஆகிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மக்கிட்ட இந்த மாதிரி டேப்பு, கொஞ்சம் கனமான டேப் இருந்ததுன்னா அதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த எண்டில் ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டே வரலாம். நான் இன்றைக்கி இந்த டேப் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஏதாவது ரேப்பர் ஷீட்டு, நம்ம கிஃப்ட் ரேப்பர் ஷீட்லாம் இருந்ததுன்னா கூட அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த எண்டு ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணி விட்டுடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுற்றிலும் கவர் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அது டேமேஜ் ஆகாமல் இருக்கும். நீங்கள் இதுக்கு பதிலாக நான் சொன்ன மாதிரி ஏதாவது கிஃப்ட் ரேப்பர் ஷீட் இருந்தால் கூட கலர் கலராக நல்லா ஷைனிங்காக இருக்கும், அதையும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஐடியாவுக்காக நான் உங்களுக்கு இதை சொல்லி காமிச்சிருக்கேன். இப்போ இதில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம், இப்படியே கூட யூஸ் பண்ணலாம். அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக சம்கீஸ் என்கிட்ட இருக்குது. உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ இந்த மாதிரி ஐட்டம்ஸு, இல்லைன்னா கடையில் கூட கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி சம்கி, ஸ்டோன்ஸு, எது வேணாலும் வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் நம்ம ஒட்டியிருக்கோம் இல்லையா அந்த டேப் மேலே லைட்டாக நார்மலான நம்மளோட க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதில் இதை அப்படியே ஒட்டி விட்டுட போகிறேன். அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஷைனிங்காக நல்ல கிளிட்டர் எஃபெக்ட் கொடுக்கும். நீங்கள் இதுதான் இல்லை, பெரிய பெரிய சம்கீஸு, இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது நம்மளுடைய குழந்தைங்களுடைய ரெடிமேட் ட்ரெஸ்லலாம் நிறைய லேஸு, பார்டர்லலாம் நிறைய லேஸ் வேஸ்ட்டாக இருக்கும், அதை கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் கடையில் கிடைக்கும், அதையும் கூட வாங்கி இது மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிடலாம். இது மாதிரி எல்லா பக்கமும் பண்ணிவிட்டு பார்க்கும்போது நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு கிளிட்டர் எஃபெக்ட் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் அதை ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறமா நீங்கள் இதை இப்படியே யூஸ் பண்ணலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டி எது வேணாலும் இதில் சேர்த்துக்கோங்க. சின்ன சின்ன சம்கீஸ் ஏதாவது இருந்தால் அதை கோர்த்து, பாசி ஏதாவது இருக்கும் இல்லையா, வீட்டில் ஏதாவது இது மாதிரி ஐட்டம்ஸ் ஏதாவது இருக்கும், பழைய ரெடிமேட் ட்ரெஸ்லலாம் இருந்தது, அதை எடுத்து வச்சுருந்தேன். அதை நம்ம இது மாதிரி பின்பக்கம் இப்படி அடியில் ஒட்டி விட்டுடலாம். நான் ஒன்றே இது பண்ணிக்கிறேன், நீங்கள் 3 இது கூட பக்கத்தில் ஒரு 3 இது கூட தொங்குற மாதிரி இது மாதிரி ஒட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிட்டேன். இதுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த சாமி படத்தை தூக்கி போட்டுடாமல் வேஸ்ட்டாக போய்டுன்னு நினைக்காம இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன திங்ஸு கையில் கிடைக்குதோ இந்த மாதிரி
டெக்கரேட் பண்ணுற ஐட்டம்ஸ் எதுனாலுமே உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை அழகாக ரெடி பண்ணிவிட்டு வீட்டில் வந்து ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு சூப்பரான வால் ஹேங்கர் மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பூஜை ரூமில் கூட மாட்டி வச்சுக்கலாம். இது மாதிரி பழைய கேலண்டரில் இருக்கிற உங்களுடைய உங்களுக்கு விருப்பமான அந்த சாமி படத்தை வந்து தூக்கி போட்டுடாமல் இது மாதிரி ஒரு வால் ஹேங்கிங்காக ரெடி பண்ணிக்கோங்க. பூஜை ரூமில் கூட இதை நீங்கள் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. உங்கள் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.